சட்டமன்றத்தில் பேசினா தானா பேசணும், அங்கே போனால் எவனா எழுதி கொடுப்பான், அதை வந்து அறிக்கையாக கொடுத்துடலாம். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து டிவிகேக்கு அகைன்ஸ்டாக ஓட்டு போட்டவங்க 3.5 கோடி பேர் 3.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். அப்படி சொல்லலாமா? பிரேமலதா மேடம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அங்கே வச்சுக்கிட்ட உரிச்சு எடுத்துட்டாங்க, உரிச்சு தோளில் தொகை போட்டாங்க. நீங்கள் வந்து தூய ஆட்சி தருவேன்னு சொன்னீங்க, அப்போ டிரான்ஸ்பரண்டாக இருப்பேன்னு சொன்னீங்க. அப்போ உங்களை சந்திக்க முகத்தை மூடிக்கொண்டு வந்த நபர் யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. பதில் சொன்னாரா விஜய்? சரி, இல்லை, பொருளாதாரத்துக்கு கீ என்ஜினை உருவாக்கி கொடுத்த டிஆர்பி ராஜாவை தோக்கடிச்ச இந்த பச்சோந்திய செலக்ட் பண்ணதுக்கு மன்னாருடைய மக்கள் வருத்தப்படணும், வேதனைப்படணும், வெக்கப்படணும். தமிழ்நாட்டு விஜய்க்கு ஒரு கேவலத்தை உருவாக்கி கொடுத்துருக்க. இவர் யாருக்கெல்லாம் ஜோசியம் சொல்றாரோ அவங்க எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வரக்கூடிய பணத்துல 10% கமிஷன் இவனுக்கு போயிடணுமா. இப்ப தமிழ்நாட்டில் 10% கமிஷன் எடுத்த உடனே கமிஷன். இவனெல்லாம் நம்புற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கணுமாங்க? பில்லி சூனியம் பண்ண பொட்டை தலையில வச்சுக்கணும். இது வந்து குதிரை பேர ஆட்சி கிடையாது, குதிரை வேக ஆட்சின்னு ஒரு குதிரை வேகத்துல நடந்த குதிரை பேரம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களுடைய சிறப்பு உதவியாளரும் அரசியல் விமர்சகருமான சமூக செயற்பாட்டாளருமான திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சார், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்கள் கூட அந்த சோஃபாவை பற்றி சொல்லிட்டு இருந்தார். சோஃபா முன்னாடி போனோம்னா முதலமைச்சர் பின்னாடி போறாரு அப்படின்னு. இந்த குற்றச்சாட்டை முதலமைச்சர் வச்ச உடனே திரு விஜய் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஆனால் சட்டமன்றத்தில் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு எக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய மறுப்பு தெரிவிக்கிறாரு. அந்த மறுப்பு நீங்க பார்த்தீங்களா? எப்படி? நான் பார்க்கல. என்ன சொல்லியிருக்காரு அவர்? அந்த மறுப்புல வந்து திமுக ரொம்ப வைத்தெரிச்சல்ல இருக்காங்க, நாங்க மெஜாரிட்டியோட இருக்கிறதுல திமுக வந்து பார்த்து வெறிச்சல் படுறாங்க, பெரும்பான்மையான ஆதரவு எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா திமுக வச்சிருக்க வாக்கு வங்கின்றது 24%. அப்ப டிவிக்கு அதிமுகவோட வாக்கு வங்கியை கூட்டும் பொழுது திமுக வேண்டாம் வேண்டாம்னு பெரும்பான்மையான மக்கள் வந்து எதிர்த்திருக்காங்க அப்படின்றத ஒரு பெரிய அறிக்கை ரொம்ப பெருசா கொடுத்துருக்காரு. அப்ப கரெக்டா பால் ஆட ஆரம்பிக்கிறாரு விஜய் அப்படின்னு புரிஞ்சுக்க. என்ன பால் ஆடாரு? சட்டமன்றத்துல மட்டும் பேச மாட்டாரு. அது சட்டமன்றத்துல பேசினா தானா பேசணும், அங்க போனா எவனா எழுதி கொடுப்பான், மண்டபத்தில் உட்காந்து எழுதி கொடுப்பான், அதை வந்து அறிக்கையா கொடுத்துடலாம். சரியா? இது ஒரு ஆர்குமெண்டா? அது ஆர்குமெண்டா? அப்படி பார்த்தா நீங்க வந்து டிவிகேக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போட்டவங்க 3.5 கோடி பேர் 3.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். அப்படி சொல்லலாமா? திமுக டிவிகே வாங்கின ஓட்டு 1,75,00,000. திமுகவுக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போட்டது 3,20,00,000. அப்போ உனக்கு தார்மீக உரிமையில் தொடர்றதுக்குன்னு சொல்லிட முடியுமா? அது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் ஒரு ஓட்டு வாங்கினவனு ஜெயிப்பான். பெரிய கருப்பன் தேர்தலில் ஜெயிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து கேலிக்குரிய வாதம். அது இந்த வாதம் வந்து ஒரு அர்த்தங்கட்ட வாதம். இந்த அர்த்தங்கட்ட வாதத்தை வந்து ஏன் தூக்கிட்டு வராரு அப்படின்னு விஜய்னா அவர்கிட்ட வேற சரக்கு இல்லைன்னு அர்த்தம். சட்டமன்றத்தில் பதில் கொடுக்காம போய் எக்ஸ்ல பதில் கொடுக்குறது தெரிஞ்சாதானே சார் கொடுப்பாரு. ஏன் சார் வச்சுக்கிட்டா சார் வஞ்சம் பண்றாரு? அவருக்கு தெரிஞ்சாதானே கொடுப்பாரு. யாராவது எழுதி கொடுக்கணும் சார். அவருக்கு எழுதி கொடுக்கறது தான் ரிக்கி பண்டிட் அப்படின்னு ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணாங்க, ஜோசியரை வந்து ஆபீசர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி. அதையும் நீங்க ஆப் அடிச்சு விட்டீங்க. பிரேமலதா மேடம் வந்து அடின்னு அடிச்சு துவச்சு எப்படி காய போட்டு. பிரேமலதா மேடமோட ஸ்பீச் எப்படி அடி ஃபேண்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட்லயே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. செம ஸ்கோர் அவங்க பிரேமலதா மேடம். விஜயகாந்தனுடைய பேரை காப்பாத்திட்டாங்க. அடி கேள்வி ஒன்னொன்னும் அப்படி கண்ணீர்னு பின் பாயிண்டா அடிச்சாங்க. என்ன கேள்வி? பக்கத்திலே அந்த ஆள் இருக்காரு, காமராஜ். யாரு? அமமுக எம்எல்ஏவா இருந்து காமராஜ் குதிரை பேரத்துல ஈடுபட்டு முகத்தை மூடிக்கிட்டு விஜய் போய் பார்த்துட்டு பேரம் பேசிட்டு வந்து டிடிவி தினகரன் கூப்பிட்டப்பையும் டிடிவி தினகரன் போய் நான் பணம் வாங்கல, என்னை எழுதி கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி கவர்னர் ஆஃபீஸில் போய் நான் பணம் வாங்க என்னை கடத்திட்டு போயிட்டாங்கன்றதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டு சட்டசபையில் வந்து என் ஆதரவு உங்களுக்கு தான், இப்போ மட்டும் இல்லை எப்பயும் ஆதரவு உங்களுக்கு தான் பாட்டு மூலியமா சொல்லி குதிரை பேரத்தை வந்து ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணவர் காமராஜ். அவர் பக்கத்தில் பிரேமலதா மேடம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அங்க வச்சுக்கிட்ட உரிச்சு எடுத்துட்டாங்க, உரிச்சு தோளில் தொகை போட்டாங்க. என்ன நீங்க வந்து தூய ஆட்சி தருவேன்னு சொன்னீங்க, அப்ப டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னீங்க. அப்ப உங்களை சந்திக்க முகத்தை மூடிக்கொண்டு வந்த நபர் யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. பதில் சொன்னாரா விஜய்? சரி, இல்லை, அங்கதான் அவங்க தரப்புல சொல்றாங்க, முதலமைச்சர் ஆன உடனே விஜயை பார்க்கறதுக்கு முகத்தை மூடிட்டு வரல,
முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி தானே முகத்தை முடியும். எப்போ முன்னால் வந்தாலும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால் வந்தாலும் குதிரை பேரம் தானே அது. ஆட்சி அமைக்கிறதுனா குதிரை பேரம் தானே. அவர் தான் இப்போ முதலமைச்சரே இல்லையே. அதனால அதில் என்ன இருக்கு? தூய சக்தின்னு சொல்லி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி 108 சீட் வாங்கின பிறகு அவர் தானே முதலமைச்சர் டிஸ்கினேட்டு. கவர்னரை போய் 3 வட்டம் கிளைம் பண்ண போயிருக்காருல. அதுக்கு மேலே என்ன இருக்கு? அடித்தாங்களா இல்லையா? பதில் சொல்ல முடிச்சாங்களால? அதுக்கு பதில் சொல்ல முடியல. பக்கத்தில் இருக்க காமராஜ் இடிச்சபடி மாதிரி உட்காந்துருக்காரு. ஒரு பஞ்சு கொடுத்துருக்காரு சார். என்ன இது வந்து குதிரை பேர ஆட்சி கிடையாது, குதிரை வேக ஆட்சின்னு ஒரு பஞ்சு. குதிரை வேகத்தில் நடந்த குதிரை பேரம். குதிரை வேகத்தில் நடந்த குதிரை பேரம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். குதிரை வேகத்தில் நடந்த குதிரை பேரம். உனக்கு தான் வந்து 119 120 சீட்டு கொடுத்துட்டாங்க திமுக கூட்டணி கட்சிகள். திமுகவுடைய ஆதரவோட கல்லாப்பட்டி கூட்டணி உனக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் அதுக்கு முன்னால் முந்தி போய் என் குதிரை முன்னால் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி வந்து காலில் விழுந்துட்டாரா இல்லையா? ஓகே, அதோட சேர்த்து பிசிகா இது கம்யூனிஸ்ட்டு 2 கம்யூனிஸ்ட்டு அப்புறம் ஐஎம்எல் எல்லாருமே கொடுத்துட்டாங்க. 120 ஆச்சுல. எதுக்கு நீ அமமுக ஒரு எம்எல்ஏட்ட போய் குதிரை பேரம் பண்ண? எதுக்கு பண்ண? நீ என்ன சொன்ன? நான் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளை தான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எப்படி அமமுக வந்து கூட்டணியில இருந்து நீ அப்ரோச் பண்ண? அப்போ உங்ககிட்ட வந்து என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்கு? இல்லை, அவரே வாண்டடா வந்து சரணடைகிற மாதிரி இருக்குது சார். என்ன அவரே சட்டமன்றத்தில் பேசுறாரு, என்ன நீங்க தான் காப்பாற்றணும், சரணடைஞ்சிருக்காரு. ஆமாம், காப்பாற்றணும்னா பணம் வாங்கியாச்சு, இன்னும் 5 வருஷத்துக்கு வண்டி ஓட்டணும்ல. இல்ல, இந்த ஆட்சி தொடரணும்ன்றத மக்கள் விரும்புறாங்க. அதனால நானும் விரும்புறேன், இந்த ஆட்சிக்கு நான் ஆதரவு கொடுப்பேன், இந்த ஆட்சி தொடரட்டும் அப்படின்னு. சரி, அப்பயே ரிசைன்மெண்ட் இவருக்கு ஆதரவு கொடுக்கணும், அப்பயே ரிசைன்மெண்ட் போயிருக்கலாம். அந்த ராத்திரி நாடகம் வேணாம் இல்லையா? ராத்திரியே நாடகம் வர்ற, திருப்பி எதுக்கு தினகரன் கூப்பிட்டான்னு வர்ற? நீ தினகரன் கூப்பிட்டாருன்னு ஏன் வந்த? எதுக்கு ராஜ்பவனுக்கு போன, லோக் பவனுக்கு? மக்கள் அப்போ என்ன விளாட்றீங்களா? ஒரு எப்பேற்பட்ட அமைச்சர், மன்னாருடைய மக்கள் கேவலப்படணும், வெக்கப்படணும், வேதனைப்படணும். டிஆர்பி ராஜா பெர்ஃபார்மிங் மினிஸ்டர் 12 லட்சம் கோடியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து 73% கன்வர்ஷன் ரேட்டு கொண்டாந்து தமிழகம் முழுக்க மேனுஃபேக்சரிங் செக்டாரை வலுப்படுத்திய பொருளாதாரத்துக்கு ஆன கீ என்ஜினை உருவாக்கி கொடுத்த டிஆர்பி ராஜாவை தோக்கடித்த இந்த பச்சோந்தியை செலக்ட் பண்ணதுக்கு மன்னாருடைய மக்கள் வருத்தப்படணும், வேதனைப்படணும், வெக்கப்படணும். வெக்கம் இல்லை அவங்களுக்கெல்லாம்? எப்படிப்பட்ட பச்சவந்தியை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள்? டிடிவி அவருடைய தேர்வே தப்புன்றாங்க. தேர்வு பண்ணதில் கவனமாக இல்லை. டிடிவி தேர்வு பண்ணுறாரு, கூடயே இருந்தார் 10 வருஷம், செலவழிச்சிருக்காரு, அதை பண்ணியிருக்காரு. இவர் நம்பிக்கையோட இருப்பார்னு சொல்லி அவர் தேர்வு பண்ணியிருக்காரு. இப்போ நீ டிடிவிக்கு நம்பிக்கை இல்லை, தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீ பணத்துக்காக அடிமைப்பட்டு போயிருக்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பொருளாதார இழப்பு உனக்கு வந்திருக்கு. அதை வீடு கட்டுறதுக்காக நீ வந்து உன்னை வந்து டிவி கேக்கு விற்றுருக்க, அவ்வளோதானே. குதிரை பேரத்தில் ஈடுபட்டு உன்னை முதல்ல விற்று தமிழ்நாட்டு விஜய்க்கு ஒரு கேவலத்தை உருவாக்கி கொடுத்துருக்க. விஜய் ஆதரவோட. ஆமாம், விஜய் ஆதரவோட. அவராக தான் எதிர்பார்க்க. விஜய் ஆதரவோட. ஆமாம், நீ தானே அதுக்கு விதை போட்டிருக்க. நீ போகாமல் எப்படி போயிருப்ப? சட்டமன்றத்தில் வருத்தப்பட்டாங்க இல்லையா பிரேமலதா அவர்கள்? குதிரை பேரம்ன்றது ரொம்ப பார்க்கும்போது எங்களுக்கு கடினமாக இருக்கு, நடக்கக்கூடாது, நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சூப்பர்ஸ்டிஷன், அடுத்த அடி சூப்பர்ஸ்டிஷன். ஜோசியரை வந்து நீங்கள் பர்சனல் அட்வைஸராக வச்சுக்கலாம். எப்படி நீ வந்து ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி கொடுப்ப? இது எந்த வகையில் நியாயம்? அடித்தாங்களா இல்லையா? அடி கேட்ட கேள்விக்கு பதவி போச்சா இல்லையா? உடனடியாக அந்த வகையில் விஜயை பாராட்டலாம். ஆமாம், தவறுக்கு கண்டனம், தவறை திருத்ததுனால பாராட்டு. அப்போ விஜய் வந்து அந்த நடவடிக்கை எடுத்து தனக்கு ஏற்பட்ட கெட்ட பெயரை துடைத்திருக்கிறார். அப்படிதான் பார்க்கணும். இல்லைன்னா நான் வச்சுக்குவேன், என்னுடைய பிரகராக கட்டி அவர் வச்சுக்கிட்டா யாரும் உனக்கு குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒரே மையம்தான் இங்கே, ஒரே பவர் சென்டர் தான் அப்படின்னு சொன்னவர் இவரை பவர் சென்டராக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஆள் 18 வருஷத்துக்கு முன்னால் என்னென்ன தில்லாலங்கடி வேலை பண்ணா அப்படின்னு சொல்லி நிறையா வந்துட்டு இருக்கு. ஜூனியர் உடன் லெட்டர்லாம் வந்துருச்சு. எத்தனை தில்லாலங்கடி வேலை பண்ணி எத்தனை பேரை ஏமாற்றி என்ன பண்ணியிருக்கான்ற எல்லாம் வந்துருச்சு. இவனெல்லாம் நம்புற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கணுமாங்க? நம்ம நிலைமை கருப்பு கோட்டு போடுறது, எத்தனை மணிக்கு கிளம்பணும், எத்தனை மணி காரில் ஏறணும், மக்களை எப்போ சந்திக்கணும், பில்லி சுனியம் பண்ண பொட்டை தலையில் வச்சுக்கணும், கருப்பு பொட்டை தலையில் வச்சுக்கணும், பேர் மட்டும் ஜோசப் விஜய், ஆனால் இந்த பொட்டு தலையில் வச்சுக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது இந்த ஆள் இருக்கு இப்போ பண்டிட்டுன்னு சொல்கிறாங்க.
வாய்ப்பு இருக்கு. சரி வச்சுக்கோ, நீ பர்சனல் அட்வைஸராக வச்சுக்கோ, உன்னுடைய கெப்பாசிட்டியில் வச்சுக்கோ. நீ இல்ல அவங்க தரப்புல கேக்குறாங்க, ஒரு மருத்துவர் இருக்கும் பொழுது ஒரு ஜோதிடர் இருக்கக்கூடாதான்னு கேக்குறாங்க. என்ன மருத்துவருக்கு ஜோதிடருக்கு வித்தியாசம் இல்லையா? வெக்கம், நம்ம எப்படிங்க அதை ஏற்றுக்குவீங்க? அப்போ யார் யுவர் கிரியேட்டிங் அனதர் பவர் சென்டர்? அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாலோ இல்லை ஒரு அறிவார்ந்த ஒரு ஆள் இருந்தாலோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜோதிடர் இருந்து இவனுக்கு என்னத்தாங்க தெரியும்? இன்னைக்கு தேங்காய் உடையணுவான், இல்லைன்னா மாலையை போடணுவான், இல்லை அவன் என்ன பேசியிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? இவர் யாருக்கெல்லாம் ஜோசியம் சொல்கிறாரோ அவங்க எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் 10% கமிஷன் இவனுக்கு போயிடணுமா. இப்போ தமிழ்நாட்டில் 10% கமிஷன், எடுத்த உடனே கமிஷன். எனக்கு ஒரு பைசா ஊழல் பண்ண மாட்டேன் சொன்னது யாரு? ஜோசப் விஜய் இன்னைக்கு முதலமைச்சர். அவர் அப்பாயின்மெண்ட் ஆள் என்ன சொன்னாரு, என்ன சொல்லிருக்காரு? 10% கமிஷன் வேணும்னு கேட்குறேன். பாட்டலுக்கு 10 ரூபாய் மாதிரி. அது மாதிரி. அப்போ எப்படிப்பட்ட ஆளை நீ அப்பாயின்மெண்ட் கூட தெரியாமல் நீ அப்பாயின்ட் பண்ணினா உன் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ முன்னொரு முக்கியமான கேள்வித்துடன் நிறைவான கேள்வி. இப்போ முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு முக்கியமான அறிக்கையில் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறத நீங்கள் நிப்பாட்டக்கூடாது, நாள் கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும், இந்த மறுசீரமைப்புன்றது தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காரு. திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மறுசீரமைப்பு செய்து நாங்கள் அந்த பணத்தை கொடுத்துருவோம், மறக்காமல் மகளிர் உரிமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி தொடர் புரிஞ்சுக்கிட்டு? மறுசீரமைப்புன்னு என்னது? 1,31,00,000 பயனாளிகளை எல்லாம் நீக்கிட்டு வேற பயனாளிகளை கொண்டாந்துருவாரா மறுசீரமைப்பில்? ஏற்கனவே பிடிஆர் டேட்டாவை சரி பண்ணி கொண்டு இத்தனை பேரை சரியான டேட்டாவை கொண்டு வரதுக்கு அவருக்கு 1 வருஷம் ஆச்சு. அதுவே பல சிக்கலாச்சு, பல கேள்வி ஆச்சு. இப்போ 1,31,00,000 பேர் பயனாளிகள். இப்போ இந்த மறுசீரமைப்பு பண்ணுறதுனா என்னது? அதெல்லாம் ஏற்கனவே இருந்த பயனாளிகள்லாம் நீக்கிட்டு வேறு புது பயனாளிகள் கொடுத்துருவாரா? எப்படி மறுசீரமைப்பு பண்ணுவார்? இப்போ 2,22,00,000 பேர் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ். இதில் மறுசீரமைப்பு பண்ணுறதுன்னா ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் அசஸ்சிக்கெல்லாம் கிடையாது, கார் வச்சுருக்கவங்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்க மாட்டாங்க. சொந்த வீடு இருக்கவங்களும் இருக்க மாட்டாங்க. அப்போ இன்கம் டேக்ஸ் அசஸ்சியாக இருக்கவங்க இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் போகத்தானே 1,31,00,000. ஆனாலும் இவருக்கு கொஞ்சம் அவகாசம் கேட்குறாரு மறுசீரமைப்பு பண்ண. இங்கே அது எப்படி இவர் சொன்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றணும்ல. ஏதாவது ஒன்றுக்கு போட்டாருன்னா இன்னொன்று செயல்படுத்த முடியாதுல்ல. 2,500 ரூபாயில் இப்போ கொடுக்கணும், 2,500 ரூபா கொடுக்கணும்ல சார். ஆமாம், அப்புறம் 1 கிராம் தங்கம் வேற கொடுக்கணும். ஏற்கனவே மோடி தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. கேஸ் வார கொடுக்கணும், 6 சிலிண்டர் கொடுக்கணும். ஓகே. ஸோ இத்தனை வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ எதை பண்ணுறதுன்னு தெரியல. அதனால முதல்வர் விஜய் அதுக்கான இஸ் டேக்கிங் இஸ் ஓன் டைம் டு டிசைடு. அது ஓகே, பார்ப்போம். அவரால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு தெரியாது. 4 லட்சம் கோடி அடிஷனல், 25% கூட அவரை நிறைவேற்ற முடியுமான்னு உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பண்ணுறாருன்றதை பார்ப்போம். இனிஷியலாக 717 டாஸ்மாக் கடைகளை மூடுறதுக்கான நல்ல முயற்சி எடுத்திருக்காரு. அதை நம்ம பாராட்டணும். அதே மாதிரி இப்போ சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை ஏற்கனவே இருந்த பிளைன் கிளாத் போலீஸ் ஃபோர்ஸை பேரை மாற்றுறாரு. அடுத்து இது போதைப்பொருள் தடுப்பு படை ஒழுங்காக வேலை பார்க்கணுன்னா போதைப்பொருள் ஈடுபடக்கூடிய போலீஸை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணணும். போதைப்பொருள் விற்பனையில் இருக்கக்கூடிய சங்கிலியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் கடுமையான சிறை தண்டனைக்குள்ளே கொண்டு வரணும். வெறும் தடுப்பு படம் மட்டும் வச்சா போதாது, வேலை செய்யணும். ஓகே. அதனால் இவர் செயல்பாடுகள் என்னென்ன வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்னு போக தான் தெரியும். இப்போ தான் நேத்தான் கிராஸ் ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் போக தான் நம்மளுக்கு தெரியும். அவர் எடுத்தவொடனே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வரவேற்போம், பாராட்டுவோம், நல்ல விஷயங்களை பாராட்டுவோம், சரியில்லாத விஷயங்களை இப்படி செஞ்சுருக்கலாம்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், தவறான விஷயங்களை கண்டிப்போம். ஆனால் துணிச்சலாக விமர்சனம் பண்ணுவோம், தொடரும். ஆமாம், அது நம்ம பண்ணிதானே ஆகணும். இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.